ஓகே. ஜஸ்ட் நமக்கு இது என்ன மெக்கானிசத்துல ஒர்க் ஆகுது? புஷ் மெக்கானிசத்துல ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம டாக்குமெண்ட் போய் பார்க்கலாம். மோஸ்ட்டா நீங்க எந்த இதா இருக்கட்டும், ஜென்கின்ஸு, டாக்கர் எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு டாக்குமெண்ட் போய் பார்த்துரணும். ஓகேவா? ம். அன்ஸ்டேபிள் டாம் அஃபிஷியல் டாக்குமெண்ட் மோஸ்ட்டா இப்ப நான் சொல்லி தரேன்னா, எனக்கு ஒருத்தர் சொல்லி தந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சிலர் சொல்லி தருவாங்க. பட் இந்த எஃபர்ட் எங்கேருந்து வருது? ஒரு டாக்குமெண்ட்ல இருந்து தான் எல்லாருமே பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த டாக்குமெண்ட்ட மோஸ்ட்டா புக் படிக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்கும். நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ஸ்டில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அதில இருக்கிற டேட்டா தான் எல்லாருமே சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஆன்சபிள் கிளியரா இருக்கும். அதாவது டெராஃபார்ம்க்கு அப்புறம் ஆன்சபிள் கிளியரா இருக்கும்னு சொல்றாங்க மோஸ்ட்டா. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு நீட்டா குடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெக்கார்ட் குடுத்தாச்சுல்ல? ஓகே. ஓகே. ஆன்சபிள் டாக்குமெண்ட் பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் நமக்கே தெரியும். ஓகே. அது எதுக்கு யூஸ் பண்றோம்? அதெல்லாம் பேசிக் ஐடியா இருக்கு. ஓகேவா? இன்ஸ்டாலேஷன் போய்க்கலாம். ஓகே. இன்ஸ்டாலேஷன் முன்னாடி சில ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரீ ரெக்வெஸ்டட் மாரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? கண்ட்ரோல் நோட். கண்ட்ரோல் நோட்னா என்னது இதுல? அதாவது மெயின் கண்ட்ரோல் பண்றது அதுதான். ஓகேவா? அதாவது மாஸ்டர் ஸ்லேவ்ன்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்க. அத மாஸ்டர தான் கண்ட்ரோல்ன்னு சொல்றாங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஓகே. கண்ட்ரோல் நோட்ல என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஓகே. கண்ட்ரோல் நோட்ல என்னென்ன தேவைன்னு பார்த்தா, மோஸ்ட்டா கண்ட்ரோல் நோட் வந்து விண்டோஸா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. மேபி விண்டோஸா இருந்தாலும் டபிள்யூ இருக்கலாம். அதாவது கண்ட்ரோல் நோட் வந்து என்ன ப்ரீ ரெக்விசைட்னா, ஆ எல்லாமே லினக்ஸ், மேக்கா இருக்கலாம். பட் ஆனா விண்டோஸா இருக்கக்கூடாது. அப்படி விண்டோஸா இருந்தா டபிள்யூ இன்ஸ்டால் இருக்கணும். ஓகேவா? மோஸ்ட்டா லினக்ஸ் பேஸ்டு தான் சொல்றாங்க அப்படி. ஒரு லினக்ஸ் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அததான் கண்ட்ரோல் நோடுன்னு சொல்ல வரோம் இந்த இடத்துல. ஓகேவா? அதே சமயம் அதில வந்து பைத்தான், ஆன்சிபிள் இன்ஸ்டால் ஆயிருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து இதில என்ன ஒரு ஹைலைட்னா, மாஸ்டர்ல மட்டும் ஆன்சிபிள் இருந்தா போதும். மிச்ச எதுலயுமே ஆன்சிபிள் தேவையில்ல உங்களுக்கு. இன்ஸ்டாலேஷனும் தேவையில்ல. உங்களுக்கு மீதி இருக்க ஒர்க்கர் நோட்லாம் நீங்க ஜஸ்ட் பைத்தான் மட்டும் இன்ஸ்டால் இருந்தா போதும். பார்க்கலாம் அத. ஓகே. அடுத்து மேனேஜ் நோட்னா, ஆஃபீஸா ஒர்க்கர் நோடு. அததான் சொல்றோம். ஓகேவா? இதுக்கு நமக்கு பைத்தான் மட்டும் இருந்தா போதும். நாட் டூ நாட் ரெக்வயர் டூ ஆன்சிபிள் டூ இன்ஸ்டால். ஆன்சிபிள் வந்து இன்ஸ்டால் ஆகணும்னு அவசியம் இல்ல. பட் ஆனா மாஸ்டர் நோட்ல தேவை. ஓகேவா? ஓகே. இது வந்து நெறைய மெத்தட்ல இன்ஸ்டால் பண்ணலாம். பைத்தான்ல வச்சு பிப் வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம எம் பேக்கேஜ் எம் இன்ஸ்டால் ஆன்சிபிள் குடுத்தா இன்ஸ்டால் ஆகும். நீங்க ஏபிடி இன்ஸ்டால் ஆன்சிபிள் குடுத்தா இன்ஸ்டால் ஆகும். ரொம்ப பெரிய கமாண்ட்லாம் இல்ல. ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் உள்ள கோ த்ரூ பண்ணலாம். நான் அதுக்கு முன்னாடி போய் 4 மெஷின் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? AWSல. ஓகே. ஜஸ்ட் மெஷின் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே. மெஷின்ல இன்ஸ்டன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் வேற ஏதோ இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை எடுத்துக்கிறேன். இன்னும் டெலீட் பண்ணலையா அவங்க? சரி ஓகே. நான் வேற ரீஜன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. கலிஃபோர்னியா எடுத்துக்கிறேன். இதுல வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றேன். ஓகேவா? ஜஸ்ட் அதுல வேற ரிசோர்ஸ் இருக்கு. வேற பர்ப்பஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் டெஸ்டிங்க்கு. ஸோ அதனால வேற ரீஜன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் நேம் வச்சுக்கிறேன். ஆன்சிபிள் நேம் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நான் அமேசான் லினக்ஸ் எடுத்துக்கணும் டிஃபால்ட்டா. ஓகேவா? ஜஸ்ட் ரேம் மோஸ்ட்டா 1 ஜிபி ரேமே ஓகே. நம்ப கொஞ்சம் ஸ்பீடா போடுறதுக்கோசரம் நான் கொஞ்சம் 8 ஜிபி ரேம் கிட்ட குடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் கிளாஸ் முடிச்சோனே டெலீட் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே. 4 ஜிபி ரேமே குடுத்துக்கலாம். இவ்ளோ தேவையில்ல. ஜஸ்ட் ஓகே. நான் 4 ஜிபி ரேம் குடுத்துக்கிறேன். ஓகேவா? கீப்பர் ஓகே. நான் ஒண்ணு புதுசா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஆன்சிபிள் ஆன்சிபிள் நேம் வச்சு ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் கீப்பர் கிரியேட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்டா HTTP நம்ம மோஸ்ட்டா ஏதோ டெஸ்ட் பண்ணணும்னா HTTP சர்வர் போடுறதுக்கு HTTP எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறம் அட்வான்ஸ்ல போயிட்டு யூசர் டேட்டா எடுத்துக்கிறேன். ஓகேவா? யூசர் டேட்டா எதுக்கு? ஆட்டோமேட் 4 இன்ஸ்டன்ஸ்லயும் எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகணும்னு சொல்லப் போறேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் ஜஸ்ட் செல் ஸ்கிரிப்ட் மாரி எழுதிக்கிறேன். /bin/bash ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன இன்ஸ்டால் பண்றேன்னா, ஓகே எம் இன்ஸ்டால் டிஃபால்ட்டா அப்டேட் பண்ண தேவையில்ல. ஓகே வேணும்னா பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா உங்களுக்கு எம் பேக்கேஜ் எப்பயுமே அப்டேட்ல இருக்கும். லினக்ஸ் வைஸ் நீங்க உள்ள போய் அப்டேட் குடுத்தா ஆல்ரெடி அப்டேட் இருந்தா பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சரி ஓகே குடுக்கலாம். ம் அப்டேட்
பைத்தான் ஐஃபன் பைத்தான் ப்ளஸ் இப்போ ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணுறேன் ஓகேவா. ஐஃபன் ஒய் பைபாஸ் பண்ணுறேன் ஓகேவா. ஜஸ்ட் இது எதுக்கு யூசர் டேட்டா 4 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணால் 4மே எனக்கு இன்ஸ்டால் ஆகணும் ஓகேவா. ஜஸ்ட் ஓகே எனக்கு கவுண்ட்டு பார்த்தா இங்கே இன்ஸ்டன்ஸ் கவுண்ட் காணும். இங்கே இருக்கும் ரைட் சைடில். ஓகே நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. இந்த இடத்துல நான் 4 இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கேன் ஓகேவா. ஜஸ்ட் 4 இன்ஸ்டன்ஸ் கொடுத்தா எனக்கு 4மே ஒரே கான்ஃபிகரேஷனில் வரும் ஓகேவா. ஜஸ்ட் லான்ச்சிங் கொடுத்துட்றேன். ஒரே நேமில் வரும். நம்ம எடிட் பண்ணிக்கலாம். மாஸ்டர் மட்டும் வச்சுக்கலாம். ஒரே நேமில் ஐபி மட்டும் வேறு வேறு வரும். ஒரே கீழே தான் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. நேம் ஏன்னா நம்ம ஆன்சபிள் கொடுத்த எல்லாமே ஆன்சபிள் தான் இருக்கும். ஜஸ்ட் இதில் ரேண்டமாக ஏதோ ஒன்று எடுத்து நம்ம எடிட் கொடுத்து மாஸ்டர் ஆன்சபிள்னு வச்சுக்கலாம் ஓகேவா. இதில் மட்டும் தான் நான் ஆன்சபிள் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நான் 4மே இன்ஸ்டால் பண்ணால் அங்கே ஸ்கிரிப்டில் ஓகே ஏபிடி இன்ஸ்டால் ஆன்சபிள் கொடுத்தா 4மே இன்ஸ்டால் இருக்கும். பட் எனக்கு தேவையில்லை ஓகேவா. ஓகே 4ல் நான் ஒன்று மாஸ்டர் வச்சுக்கிறேன். மிச்சம் 3 என்னது ஸ்லேவ், அதாவது மேனேஜ் நோட இருக்கும். ஒன்று கண்ட்ரோல் நோடு, மிச்சம் மேனேஜ் நோடு ஓகேவா. இப்போ நம்மளோட கான்செப்ட்டில் பார்த்தா மாஸ்டர் நோடில் என்ன இன்ஸ்டால் பண்ணுறோமோ அதே தான் மிச்சம் 3லையும் இன்ஸ்டால் ஆகும் ஓகேவா. கண்ட்ரோல் நோட் ஓகே. இதில் ஆன்சபிள் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பட் இன்னும் கொஞ்சம் நேரம் கான்ஃபிகரேஷன் போக பார்க்கலாம். மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் அட்வான்ஸாக போகலாம். ஜஸ்ட் இப்போதைக்கு கமெண்ட்ஸ் மூலியம் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் ப்ளே புக்கில் என்னென்னு பார்க்கலாம். ஆன்சபிள் ப்ளே புக்குன்னு மோஸ்ட்டாக சொல்லுவோம் ஓகேவா. ஓகே எனக்கு இன்ஸ்டால் ஆகட்டும். நான் ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஓகே மோஸ்ட்டாக கீ எப்படி இருக்காதுன்னு தெரியுதுல்ல. அந்த கீ ஃபார்மேட்லாம் ஓகே. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறது கீயாக தான் இருக்கும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணப்பல அது என்ன கீயாக இருக்கும். பென் கீ என்ன கீ ப்ரைவேட்டாக இருக்கும் ஓகேவா. ப்ரைவேட் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கும், வேறு இருக்காது ஓகேவா. ப்ரைவேட் வச்சு பப்ளிக் ஆக்சஸ் பண்ணுறோம். ஆபிஸாக உள்ள பப்ளிக் இருக்கும். அது எங்கேன்னு காட்டுறேன் ஓகேவா. மோஸ்ட்டாக அல்காரதம் பற்றி பாருங்கள், நல்லா புரியும். நிறைய டாபிக் இருக்குது. ஜஸ்ட் ஒரு டாபிக் தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்க டாபிக். இப்போ பேசிஸ் டி ஃபார் ஒரு அல்காரதம், சா அல்காரதம் நிறைய இருக்குது. ஜஸ்ட் ஓகே எப்படி இருக்காது மேலாப்பில் பாருங்கள் ஓகேவா. ஓகே ஜஸ்ட் இது எப்படி கனெக்ட் பண்ணும். டவுன்லோட்ஸ் போயிட்டு அதுக்கு முன்னாடி கீக்கே பர்மிஷன் செட் பண்ணும் ஓகேவா. chmod 400 ansible.py ஓகேவா. sudo இல்லை ssh புரியுதுல எப்படி இருக்காதுன்னு. ஜஸ்ட் கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம். இதுதான் வச்சு நம்ம எல்லா பக்கம் கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா. ssh -i ansible யூசர் நேம் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ். அது டிஃபால்ட்டாக இதில் தான் இருக்கும் ஓகேவா. EC2 யூசர் அட் என்னுடைய பப்ளிக் ஐபி ஓகேவா. இன்னும் அப்பாகல அப்பானா நம்ம என்டர் கொடுத்து ஓகே. ஓகே எனக்கு பாஸ் ஆயிடுச்சு மாஸ்டர். ஃபஸ்ட்டு நான் வந்து ஜஸ்ட்டு என்டர் கொடுத்துறேன் ஓகேவா. ஜஸ்ட்டு என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் அதாவது லாக் வெரிஃபை பண்ணுது. எஸ் கொடுக்குறேன். ஆஃபீஸாக எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு ஓகேவா. ஜஸ்ட்டு நான் வந்து பப்ளிக் இது பப்ளிக் இதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான் இருக்கா. ஜஸ்ட்டு நான் எல்எஸ் ஐஃபன் எல்ஏ கொடுக்குறேன். அது வந்து நமக்கு ஹிடன் ஃபைலாக தான் இருக்கும் ஓகேவா. ஜஸ்ட்டு கொடுத்தா எனக்கு இங்கே .sshன்னு ஒரு டேரக்டரி இருக்குது ஓகேவா. அதுக்குள்ளே போய்க்கிறேன். .ssh ஜஸ்ட் இந்த மிஷின் டிலீட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த கீ தான் யாராலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் அந்த கீ கேட் பண்ணுறேன். 2 கீ இருந்துச்சுன்னா யாராலும் ஆக்சஸ் பண்ணலாம் ஓகேவா. நான் எல்எஸ் கொடுக்குறேன். ஆஃபீஸாக என்கிட்ட ஆத்தரைஸ்டு கீன்னு இருக்குது. நான் ஆஃபீஸாக அதை கேட் பண்ணுறேன் ஓகே. இது ஒரு பப்ளிக் கீ ஓகேவா. இந்த பப்ளிக் கீயும் அந்த ப்ரைவேட் கீயும் சிங்க் ஆனால் மட்டும்தான் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு எந்த ப்ரைவேட் கீயுமே இதை டீக்ரிப்ட் பண்ண முடியாது ஓகேவா. இது ஆன்சபிள்னு ஏன் வந்திருக்கீங்க. ஏன்னா யூசர் நேம் அங்கே நேம் ஆன்சபிள்னு வச்சோம் ஓகேவா. நீங்கள் என்ன வைக்கலன்னா ரேண்டமாக ஒரு நேம் வரப்போகுது அவ்வளோதான் ஓகேவா. SSH RSA அல்காரதத்தில் ஒர்க் ஆகுது ஓகேவா. நம்ம பார்த்த மாதிரி ஓகே. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு மாஸ்டர் எடுத்திருக்கோம். இதில் ஜஸ்ட்டு நம்ம பைத்தான் இருக்குது டிஃபால்ட்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். இருக்கும் டிஃபால்ட்டாக பட் இன்ஸ்டால் பண்ணிச்சு ஓகேவா. அடுத்து என்ன பண்ணும். ஆன்சபிள் இன்ஸ்டால் பண்ணும். ஓகே ஸ்க்ரீன் பெருசு ஓகே ஓகேவா. ஓகே அடுத்து என்ன இன்ஸ்டால் பண்ணும். ஓகே கிளியர் பண்ணிக்கிறேன். இதை ஆன்சபிள் இன்ஸ்டால் பண்ணும் ஓகேவா. ஆன்சபிள் எப்படி இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். எம் இன்ஸ்டால் பண்ண ஓகே. ஏபிடி இருக்குது எல்லாத்துக்குமே ஆன்சபிள் இருக்கு. ஆன்சபிள் ஓகேவா. ஜஸ்ட்டு ஐஃபன் ஐ கொடுத்து பைபாஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெருசு 400 MB கிட்ட வரும். பட் ஜஸ்ட்டு நம்மளோட நெட் யூஸ் பண்ண போகிறது இல்லை. அது ஓகே தெரியுமில்ல. இன்ஸ்டன்ஸ்லாம் இதில் ரன் ஆகுதுன்னு க்ளவுடோட அக்கௌண்ட் தான், அவங்களோட இன்டர்நெட் தான். செகண்டுக்கு உங்களுக்கு வந்து
3 ஜிபி கிட்ட வரும். 3 ஜெகாபைட்ஸ் அந்த ஸ்பீட்ல கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து நான் அடுத்த 3 மிஷின் கனெக்ட் பண்ணா எனக்கு என்னென்ன ப்ரீ ரிக்வெஸ்ட் தேவை? அபிஷா யூசர் நேம் தேவை. ஓகேவா? யூசர் நேம் என்னது? EC2 X1 யூசர். அடுத்தது ஐபி தேவை. ஐபி என்ன ஐபி இருக்கு? பப்ளிக் ஐபி. ஓகே. இதுல என்னன்னா பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணலாம் ப்ராப்ளம் இல்ல. பட் நான் வந்து பிரைவேட் ஐபி யூஸ் பண்றேன். என்ன ரீசன் பார்த்தா இன்னைக்கு பப்ளிக் ஐபி யூஸ் பண்றேன். ஓகேவா? நான் இன்ஸ்டாலா ஸ்டார்ட் பண்ணிட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா பப்ளிக் ஐபி சேஞ்ச் ஆயிரும். அந்த இடத்துல போய் நான் திருப்பி சேஞ்ச் காம்ப்ளிகேட் பண்ணணும். அதனால நான் என்ன பண்றேன்? பிரைவேட் ஐபி குடுக்குறேன். ஏன்னா எல்லாமே எனக்கு ஒரே செக்யூரிட்டி குரூப்குள்ள தான் வருது. ஓகேவா? நான் எலாஸ்டிக் ஐபி வச்சுக்கலாம். நம்ம நாளைக்குமே எலாஸ்டிக் ஐபி வச்சுட்டு கூட நம்ம உள்ள பைபாஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டா நம்ம எலாஸ்டிக் ஐபி தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது அசூர்ல போனா நமக்கு வந்து இந்த கான்செப்ட் இல்ல. டைரக்ட்டா நமக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி தான் இருக்கும். அசூர் பார்த்தவங்களுக்கு தெரியும். நமக்கு AWSல ஓகே டைனமிக் குடுக்குறான். அது வந்து குடுக்குறான். அசூர்லாம் டிஃபால்ட்டா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி தான் வரும். ஓகேவா? நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு 1 வாரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு ஒரே ஐபி தான் இருக்கும். ஓகேவா? பப்ளிக் அக்செப்டபிள் தான். பப்ளிக் வச்சு குடுத்தாலும் உங்களுக்கு ஓகே தான். பிரைவேட் குடுத்துக்கலாம். நம்மளோட இதுக்கு. வெயிட். ஓகேவா? அதுக்கப்புறம் கீ வேணும் ஆப்வியஸா. நம்மளோட பென் கீ இருக்கு. ஓகே. பென் கீ இருக்கு. ம். ப்ரோ ஜஸ்ட் கிளாஸ் பாருங்க. இது டெவாப்ஸ் கிளாஸு. நெக்ஸ்ட் கிளாஸ் கொஞ்சம் நேரம் ஆகும். ஜஸ்ட் பாருங்க வேணா. நெக்ஸ்ட் ஓகே. ஓகே. ஜஸ்ட் பென் கீ வேணும். ஓகேவா? இந்த 3 யூசரும் நம்மகிட்ட தேவை. ஆப்வியஸா நமக்கு வந்து EC2 யூசர் இல்ல டிஃபால்ட்டா. நம்ம ஐபி நோட் பண்ணிக்கலாம். ஐபி வந்து ஒவ்வொரு மிஷினோட ஐபி எடுத்துக்கலாம். அடுத்து என்ன தேவை? பெம் கீ. பெம் கீ எங்க இருக்கு? என்னோட லோக்கல்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் இப்போ போய் நான் Ansible இன்ஸ்டால் ஆயிடுச்சு. எனக்கு கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ Ansible எனக்கு யூஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து 2 இது தேவை. Ansible யூஸ் பண்ணணும்னா Ansibleோட பார்த்தா /etc/Ansible/ இதுக்குள்ள தான் மோஸ்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். /etc/Ansible ஜஸ்ட் எல்எஸ் கொடுத்தனா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கான்ஃபிகரேஷன் வேணும். அதே சமயம் வந்து ஹோஸ்ட் தேவை. பட் இவங்க கொடுக்குறது இல்லை. இப்போ வர டிஃபால்ட்டாக கொடுக்கல. நம்மளே பண்ண சொல்றாங்க. ஓகேவா? நம்ம பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? ஜஸ்ட் வேணும்னா இந்த இடத்துல போட்டேன்னா இங்கே குளோபலாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட கன்ஃபியூஷன் நம்ம கிரியேட் பண்ணது கரெக்டாக புரியும். ஓகேவா? ஜஸ்ட் இதுக்கு என்ன தேவை நமக்கு? கான்ஃப் ஃபைல். ஓகேவா? கான்ஃப்னா கான்ஃபிகரேஷன். Ansibleக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் ஃபைல் தேவோ அதை கான்ஃபிகரேஷன் சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தா ஹோஸ்ட் ஃபைல். ஹோஸ்ட்னா நம்ம என்னென்ன மிஷின் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 மிஷின் இருக்குன்னா 5 மிஷினோட ஐபி டீடைல்ஸ்லாம் உள்ள பாஸ் பண்ணுவோம். ஓகேவா? புரியுதுல? ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. போலாம். சரி ஓகே. நான் ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் நெட்ல இருந்து. நெட்ல போயிட்டு ஓகே Ansible கான்ஃபிகரேஷன் ஃபைல் GitHub ஆர் கான்ஃபிகரேஷன் டவுன்லோடு கொடுக்குறேன். ஜஸ்ட் ஓகேவா? அதுவே டிஃபால்ட்டா Ansible கான்ஃபிகரேஷனுக்கு கொண்டு போகுது. ஓகேவா? இது பார்த்தா ஒரு 500 600 லைன் கிட்ட இருக்கும். ஓகேவா? அஃபிஷியலா Ansible.com. ஓகே. ஜஸ்ட் இருக்கு. நான் வந்து இதை என்ன பண்ணுறேன்? ரா டேட்டாவை எடுத்துக்கிறேன். ரா டேட்டானா யூஆர்எல்லாம் வரும். ஓகேவா? ஜஸ்ட் GitHub யூஆர்எல் வரும். நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணலாம்? ஓகே. டூப்ளிகேட் யூஸ் பண்ணலாம். டூப்ளிகேட் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட்னா நெட்ல இருக்கிறத நான் கெட் பண்ணது யூஸ் பண்ணுவேன். டூப்ளிகேட் ஸ்பேஸ் விட்டு ஜஸ்ட் அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். எனக்கு நெட்ல இருந்து எனக்கு அந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. டூப்ளிகேட் இருக்கு. ஜஸ்ட் நீங்க பாருங்க. டூப்ளிகேட் இருக்கு, கேட் இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஓகேவா? எனக்கு இந்த ஃபைல் இருக்கு. நான் ஆப்வியஸா கேட் பண்ணா எனக்கு 500 லைன் கிட்ட வரும். ஜஸ்ட் Ansible கேட் Ansible கொடுக்குறேன். எனக்கு லைன்ஸ் நிறைய இருக்கு. ஓகே. ஜஸ்ட் நான் அதில் -n கொடுத்தா நம்பர்ஸ் காட்டும் இந்த லைன். எனக்கு நியர்லி 500 கிட்ட இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் டவுன்லோட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? ஹோஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஹோஸ்ட் ஃபைல்ங்கிறது நீங்க என்ன நேம் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தான் கிரியேட் பண்றோம். அவங்க கொடுத்தா ஆப்வியஸா ஹோஸ்ட்னு தான் கொடுப்பாங்க. நம்ம கிரியேட் பண்றதுனால என்ன வேணா வச்சுக்கலாம். நம்ம வந்து ஓகே slave.txt வச்சுக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் உள்ள போயிட்டு ஜஸ்ட் எல்லாத்தோட ஐபி காப்பி பண்ணிட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ண போறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுல்ல? ஜஸ்ட் ஓகே. இதுல பப்ளிக்கும் போட்டுக்கலாம். நம்ம பிரைவேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பப்ளிக் இருந்துச்சுன்னா நம்ம நாளைக்கு ப்ராப்ளம் வரும். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்? பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அடுத்த டேப் போயிட்டு அடுத்த மிஷின் ஆப்வியஸா பிரைவேட் இருக்கு. நான் பிரைவேட்டை பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே.
ஓகே. இப்ப என்கிட்ட எத்தன மிஷின் இருக்கு? 3 மிஷின் இருக்கு. ஓகேவா? 3 மிஷினோட ஐபியும் நான் வந்து இதுல சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போதைக்கு என்கிட்ட என்னென்ன பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட்டிங்ல சொல்லுங்க. மாஸ்டர்ல என்னென்ன இன்ஸ்டால் ஆயிருக்கு? மாஸ்டர்னா ஓகே கண்ட்ரோலர், Ansible, பைதான். ஒர்க் ஸ்லேவ்ல பைதான் மட்டும் டிஃபால்ட்டா. ஏன்னா நம்ம வந்து யூசர் டேட்டாவ பாஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நான் இதுவரைக்கும் அதில கனெக்ட் கூட பண்ணதில்ல. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து நம்மளோட ஒர்க் கிட்டத்தட்ட முடிஞ்சுச்சு. ஓகே. அதே சமயம் நான் வந்து மித்த மிஷின் கனெக்ட் பண்றதுக்கு எனக்கு கீ தேவை. ஸோ அந்த கீய நான் இதில காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எங்க இருக்கு எனக்கு கீ? என்னோட லோக்கல்ல இருக்கு. லோக்கல்ல நான் டவுன்லோட்ஸ் போய்க்கிறேன். ஆப்வியஸா எனக்கு Ansible கீன்னு இருக்கு. ஓப்பன் வித் ஓகே. நான் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், கேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் நியூ விண்டோ குடுத்துக்கிறேன். ஆப்வியஸா டவுன்லோட்ஸ் வச்சு வைக்கிறேன். ஓகே. இதில என்ன பண்றேன், கேட் Ansible சாரி டவுன்லோட்ஸ் வச்சு வைக்கல சாரி. டவுன்லோட்ஸ் வச்சு வைக்கிறேன். கேட் Ansible.pem ஓகேவா? ஜஸ்ட் இது என்னுடைய பிரைவேட் கீ. ஓகேவா? இந்த பிரைவேட் சாரி. இந்த பிரைவேட் கீ என்ன பண்றேன், காப்பி பண்ணி என்னுடைய சர்வர்ல போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இது இருந்தா தான் மத்த சர்வரோட அத கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க இதுக்கு பதிலா விண்டோஸ் இருந்தா ப்ராப்ளம் இல்ல. பேஜென்ட்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுவீங்க. அது வந்து நான் சொல்றேன். ஓகேவா? ஜஸ்ட் நான் மேக், லினக்ஸ் எல்லாத்துக்கும் காமனா இத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதில என்ன பண்றேன்னா, சேம் ஃபார்மேட். கீ நேம் என்னாச்சும் Ansible.pem ஓகேவா? ஜஸ்ட் vi Ansible.pem ஓகே. ஜஸ்ட் குடுத்துட்டு நான் என்ன பண்றேன், என்னோட கீ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அது குடுக்கணும் இல்ல ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்து என்ன பண்ணணும், பர்மிஷன் ஆப்வியஸா செட் பண்ணணும். அது வச்சுக்கலாம் எப்படி வேணா. நம்மளோட யூஸ் கேஸ்க்கு அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் எல்எஸ் - எல்ஏ குடுத்துக்கிறேன். எனக்கு அதோடைய யூசேஜ் பார்த்தா எல்லாமே ரீட் ஆக்சஸ் இருக்கு. பட் நான் வந்து 400 பெர்மிஷன் குடுக்கணும். 400னா யூசருக்கு மட்டும் ரீட் பெர்மிஷன் வேணும். chmod 400 Ansible.pem ஸ்பெல்லிங் தப்பா குடுத்துட்டேன் நினைக்கிறேன். ஓகே. Ansible.pem ஓகே. ஜஸ்ட் குடுத்தேன்னா எனக்கு வந்து பெர்மிஷன் சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேவா? நான் ஜஸ்ட் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் பண்ணிட்டேன்னா எனக்கு ஓகே. இப்போதைக்கு என்கிட்ட என்னென்ன ஃபைல் இருக்கு, கான்ஃபிகரேஷன் டவுன்லோட் பண்ணது இருக்கு. பெம் ஃபைல் இருக்கு. டிஎஸ்டி ஃபைல் இருக்கு. ஓகேவா? இப்ப இதிலிருந்து நம்ம மத்த மிஷின்லாம் கனெக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிங் பண்ணி நம்ம கனெக்ட் பண்றதுக்குனாவே நம்ம மோஸ்ட்டா கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? ஜஸ்ட் அத கனெக்ட் பண்ணா Ansible எங்க இல்ல நம்ம அந்த பாத்த டிஃபைன் பண்ணுவோம். இப்ப நான் குடுக்குறப்ப அந்த பாத்த குடுப்பேன் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி. ஓகேவா? Ansible ஆல் -i எத இனிஷியலைஸ் பண்றேன், என்னுடைய டெக்ஸ்ட் ஃபைல் slave.txt என்னென்ன மிஷின பிங் பண்ணுமோ அத இனிஷியலைஸ் பண்றேன். ஓகேவா? இத வந்து நான் என்ன பண்றேன், பிங் பண்ண பார்க்குறேன். பிங் பண்ணாவே எனக்கு வந்து அதோட கனெக்டிவிட்டிலாம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும். ஓகேவா? -mனா அத வந்து மேனேஜ் பண்ணி பிங் பண்றேன். மொத்தமா எல்லாமே இருக்கு அதுல. ஓகேவா? -m -a யூஸ் பண்ணுவோம். ஆல்னா எல்லாமே இன்ஸ்டால் பண்ண அந்த மாரிலாம் இருக்கும். ஓகேவா? இதுல என்ன பண்றேன், ஜஸ்ட் பிங் பண்றேன். இத வந்து என்னுடைய யூசர் யூசர் என்னது EC2 யூசர் ஓகேவா? அதே சமயம் ஓகே. ஜஸ்ட் யூசர் ஈக்குவல் டூன்னு போட்டுக்கிறேன். ஓகே. அடுத்தது பிரைவேட் கீ. பிரைவேட் கீ வந்து எங்க இருக்கு என்னது, கரண்ட் பாத்ல Ansible அண்ட் ஓகே. கரண்ட் பாத்ல இருக்கனா டாட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகேவா? அதாவது என்னுடைய Ansible வந்து எல்லாத்துலயும் கனெக்ட் ஆகணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எது கனெக்ட் ஆகணும், இதுல இருக்க ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் என்ன குடுத்துருக்கேன், 3 இன்ஸ்டன்ஸோட ஐபி குடுத்துருக்கேன். அதே சமயம் அத வந்து பிங் பண்ண பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் பிங் பண்ணி எனக்கு வந்து கனெக்ட் ஆகுதா இல்லையா? அதுக்கு வந்து கனெக்ட் ஆகுறதுக்கு என்ன யூசர் நேம், EC2 யூசர். பிரைவேட் கீ வந்து என்னோட பெம் கீ வச்சு கனெக்ட் பண்றேன். ஓகேவா? ஜஸ்ட் என்டர் பண்றேன். ஆப்வியஸா என்னோட ஃபிங்கர் பிரிண்ட் கேக்குது. நமக்கு நார்மலா லாகின் பண்ண கேட்கும்ல. ஜஸ்ட் எஸ் குடுக்குறேன். ஓகே. சக்சஸ் ஆகுது. தெரியுதா? ஒவ்வொண்ணா கனெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த ஐபி பிரைவேட் ஐபி கனெக்ட் ஆகுது. சக்சஸ். செகண்ட் ஒன் அன்ரீச்சபிள். ஓகே. தேர்ட் அன்ரீச்சபிள். ஓகே. திருப்பி கனெக்ட் பண்றேன். ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இஷ்யூ தான். பிங் பண்றப்போ ஓகே. ஜஸ்ட் நெட்வொர்க் இஷ்யூ தான்.
ஓகே. இது ஏதோ ப்ராப்ளம். சரி ஓகே. நான் என்ன பண்றேன்னா, பேரலலா அந்த 2 பப்ளிக் ஐபி உள்ள போட்டுக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் ஏன் ரீச் ஆகலன்னு தெரியல. நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். மோஸ்ட்டா அதோடைய பப்ளிக் ஐபி நான் உள்ள பாஸ் பண்றேன். vi slave.txt ஜஸ்ட் நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டு, உள்ள அதோடைய பப்ளிக் ஐபி குடுக்குறேன். 1 2 ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்றேன். ஏன் எல்லாமே அன்ரீச்சபிளா இருக்கு? ஓகே. ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அது ஏன் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் சக்ஸஸ் ஆகுது? ஓகே. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணா அது கனெக்ட் ஆகும். ஓகேவா? கனெக்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. நான் ஜஸ்ட் என்டர் குடுத்தாலும் ஃபெயில்ட் ஆயிருது. ஓகேவா? சரி ஓகே. நான் இத வந்து கனெக்ட் பண்ண பார்க்குறேன். SSH மூலியமா கனெக்ட் ஆகுதான்னு சொல்லி. SSH -i SSH -i ansible.pem ec2-user at என்னுடைய ஃபெயிலான ஐபிலாம் உள்ள போட்டுக்கிறேன். ஓகே. எனக்கு கனெக்ட் ஆகுது. பட் இங்க ஏன் இஷ்யூன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் வந்து யூசர் நேம் பாஸ் பண்ணாம பாஸ் பண்றேன். மேபி டிப்ரீட்டர் வெர்ஷனா இருக்கலாம். ஓகே. எனக்கு இப்ப கனெக்ட் ஆகுது. ஜஸ்ட் யூசர் நேம் போறப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் யூசர் நேம் எழுதி, செகண்ட் இதுக்கு பாஸ் ஆகல. ஓகேவா? ஜஸ்ட் இப்போ வந்து 2, 3 மிஷின் எல்லாத்தையுமே கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? ஜஸ்ட் என்டர் பண்ணேன்னா எனக்கு ஏன் கனெக்ட் ஆகல? ஓகே. வெயிட் பண்ணுவோம். கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? மோஸ்ட்டா. எனக்கு இப்ப 2 மிஷின் கனெக்ட் ஆச்சு. இன்னொரு மிஷின் கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் இப்போதைக்கு 2 மிஷின் கனெக்ட் ஆச்சு. ஜஸ்ட் நம்ப இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணா 3வது கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போதைக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மிஷின்ல இருந்து மிச்சம் 2 மிஷின் கனெக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அது எப்படி கனெக்ட் பண்ணேன்? Ansible வச்சு பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்? ஓகே. இந்த மிஷின்ல இருந்துட்டு மிச்சம் 2 மிஷின்ல பார்க்கலாம். ஓகே. என்ன ஷெல் யூஸ் பண்றாங்க பார்க்கலாம். ஆர் எல்ஸ் என்ன கமாண்ட் பண்றேன்? என்ன ஷெல் யூஸ் பண்றாங்க பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் பிங் குடுக்க பதிலா நான் வந்து -a குடுக்குறேன். -a என்ன பண்ணும்னு பார்த்தா, எல்லாத்துலயும் எனக்கு வந்து கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்னு சொல்ல வரேன். சிங்கிள் கிளிக் கமாண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஜஸ்ட் இதுல என்ன கமாண்ட் யூஸ் சொல்லலாம்? லேயர் கமாண்ட் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சா சொல்லுங்க. ஃபைல் பண்ணா நம்ம உள்ள போய் பார்க்கணும். இங்க இருந்தே நம்ம பார்க்குற மாரி அவுட்புட். ஓகே. அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். அது பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் அடுத்து பண்ணலாம். ஜஸ்ட் ஓகே. நான் செல்லே குடுத்துக்கிறேன். செல்லுனா ஓகே. டாலர் செல்லுன்னு குடுத்தா நமக்கு என்ன செல் யூஸ் ஆகும் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ஓகே. நான் காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ என்னுடைய லோக்கல் மிஷின் போய்க்கிறேன். ஜஸ்ட் எக்கோ $SHEL செல் குடுத்தனா டிஃபால்ட்டா என்ன செல் யூஸ் ஆகும்னு காட்டும். இது வந்து பின் ZSH யூஸ் பண்றேன். மோஸ்ட்டா லினக்ஸ் வந்து பாஷ், ASH அந்த மாரி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாரி எனக்கு வந்து இப்ப 2 மிஷின் கனெக்ட் ஆயிருக்கு. 2 மிஷினோட அவுட்புட் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் என்டர் பண்றேன். ஃபியூ மினிட்ஸ். வேற கிளாஸ் போகுது.
அடுத்த கிளாஸ். ஓகே. ஜஸ்ட் எனக்கு 2 மிஷின்லயும் என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட்டு இந்த ஐபிக்கு என்ன செல் ரன் ஆகுது? பின் பேஸ். அடுத்த மிஷினுக்கு ஆப்வியஸா பின் பேஸ் தான் ரன் ஆகுது. ஓகேவா? மோஸ்ட்டா அது வந்து சிங்கிள் கிளிக் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே அது கனெக்ட் ஆயிரும். மோஸ்ட்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்வியஸா கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? ம், ம், ம். ஜஸ்ட் ஓகே. அது நான் ஒருக்கா எஸ்எஸ்ஹெச் பண்ணி பார்க்குறேன். SSH-i ansible.pem ec2-user at என்னோட பிரைவேட் ஐபி. ஏன்னா இதான் கனெக்ட் ஆகல எனக்கு. மேபி அந்த இன்ஸ்டன்ஸ் லைவ்ல இருக்கா டெட்ல இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஜஸ்ட்டு எஸ் கொடுத்து பார்க்குறேன். எனக்கு ஓகே கனெக்ட் ஆகுது. ஜஸ்ட்டு திருப்பி நான் வந்து அந்த இனிஷியலைஸ் கமெண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே எனக்கு இப்போ 3மே கனெக்ட் ஆச்சு. ஒன்ஸ் அதில் லாகின் பண்ணிக்கங்க. என்ன இஷ்யூன்னு பார்த்தா நமக்கு வந்து கேட்ச் ஸ்டோர் ஆகல. ஓகேவா? ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். இது தேவையில்ல நமக்கு. இப்போ 3 மிஷினே கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ 3 மிஷின்ல நான் என்ன செக் பண்ணுறேன்? என்னோட செல் என்ன யூஸ் பண்ணுறாங்க செக் பண்ணுறேன். ஓகேவா? மோஸ்ட்டாக என்னோட 3லேயுமே பின் பேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே இன்னொன்று சொல்லணும். இதில் பார்த்தா ஸ்டேட்டஸ்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்ப்போம். ஓகேவா? ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டால் பண்ணுறோம் நீங்கள் ஒரு பேக்கேஜ். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஏபிடி இன்ஸ்டால் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதில் என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தா ஜஸ்ட் இன்ஸ்டால்டுன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன்ஸ்டால்டு. ஓகே அன்இன்ஸ்டாலுக்கு அங்கே ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவோம். அன்இன்ஸ்டாலுக்கு அன்இன்ஸ்டால் தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். அன்இன்ஸ்டால்டுனா ஓகேவா? இப்போ ஸ்டார்ட் யூஸ் பண்ணுவோம். அது நம்மளோட இதில் அப்பாச்சி சர்வீஸ் அப்பாச்சிஸில் ஸ்டார்ட்னு யூஸ் பண்ணுவோம் தானே. ஜஸ்ட் இதில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டார்டட். ஸ்டார்டட். ஸ்டாப்புக்கு ஸ்டாப்படு. ஓகேவா? ரீஸ்டார்ட்டுக்கு ரீஸ்டார்டடு. ஜஸ்ட் இடி இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து ஸ்டேட்டஸ். ஓகேவா? இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தா இப்போ நான் வந்து ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறேன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எங்கிட்ட 3 மிஷின் இருக்குது. 3 மிஷினுமே நான் வந்து HTTP இன்ஸ்டால் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே ஜஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு நேம் கொடுப்பேன். நேம் வந்து என்ன இன்ஸ்டால் பண்ணணும்? ஓகே இதில் வந்து நேம் எம் பேக்கேஜ் மோஸ்ட் எல்லாத்துலையும் எம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல வரேன். ஓகேவா? நேம் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்? HTTPD. எனக்கு வந்து எல்லாத்துலேயும் HTTPD இன்ஸ்டால் பண்ணோம். ஓகேவா? அதே சமயம் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரோ. இது வேறு பேட்ச். ஓகே அடுத்து ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு இன்ஸ்டால்டு. ஓகேவா? unsupported parameters legacy module status. ஓகே இதுக்கு பேராமீட்டர் வேற மாதிரி கொடுக்கணும். என்னன்னு ஒர்க்கா ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே ப்ரெசன்ட் சாரி இது வந்து இன்ஸ்டாலுக்கு மட்டும் ப்ரெசன்ட். ஓகேவா? ப்ரெசன்ட் அன்இன்ஸ்டாலுக்கு ஆப்சென்ட். ஓகேவா? மீதியெல்லாம் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்குலாம் உங்களுக்கு அதே தான். ரீஸ்டார்ட்டுக்கு ரீஸ்டார்டட். ஓகேவா? ஜஸ்ட் இது மட்டும் பார்த்தீங்க. இன்ஸ்டாலுக்கு என்ன பண்ணும்? ப்ரெசென்ட்டாக கொடுத்துக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் நான் சேம் கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிறேன். அதே தான் வேறு எதுவும் பார்த்தல. ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு -m ஏல போய் நேம் வந்து HTTPD ஸ்டேட்டஸ் வந்து ப்ரெசென்ட். ப்ரெசென்ட்னா என்னது? இன்ஸ்டால் பண்ணுற கமாண்டு. ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா ஆப்வியஸாக எனக்கு இப்போ எரர் தான் த்ரோ பண்ணுது. என்ன ரீசன் பார்த்தா நமக்கு வந்து சூடோ தேவைப்படுது. ஏன்னா சூடோவில் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். சூடோக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னு பார்த்தா இந்த இடத்துல -bங்கிற கமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா?
ஜஸ்ட் ஐஃபன் பி. ஓகே எனக்கு ஃபெயில்ட் ஆகுது. இல்லை இது ஐஃபன் பி கொடுத்தா 4 லெவல்ஸ் தோட எடுத்துக்கும். ஓகே ஜஸ்ட் யூஸ் நேம் பாஸ் பண்ணோம். சரி ஓகே நம்ம இது மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி கெட் பண்ணுறது எல்லாம் பார்த்தாச்சு. இன்ஸ்டாலு அன்இன்ஸ்டாலாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு நான் மெக்கானிக் சேவ் பண்ணிக்கிறேன்.